நம்ம இலக்கியாசிரியர்கள் இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் அடிச்சுக்கிறத பார்க்கறதுல யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போனா நமக்கு சந்தோஷம் தான். இப்போ எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க, இந்த அஞ்சலியும் கம்பெனியில் மட்டும் ஆதிக்கத்தை வந்து காட்டல, கம்பெனி மட்டும் எங்களுதுன்னு சொல்ல வீடே எனதுன்ற மாதிரி தான் இந்த அஞ்சலி வந்து நடந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த அஞ்சலியுடைய கண் முன்னாடி இந்த சிந்தாமணி இந்த பைரவிக்கு டீ போட்டு கொடுக்குறா. அதை பார்த்தோன்னே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான கோவம் வந்து அந்த டீயை வந்து தட்டி விடுறது மட்டும் இல்லாமல், எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் அம்மாவை டீ போட சொல்லுவேன், ஏமா நான் இந்த வீட்டு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இந்த பைரவியை கேட்குறாங்க. அதுக்கு இந்த பைரவி டயர்டாக இருந்துச்சுன்னு ஒரு டீ கேட்டேன், அது கூடவா நான் கேட்கக்கூடாது, இந்த வீட்டில் அது கூடவா எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு வேணும், உங்களுக்கு சாப்பாடு வேணும், டீ வேணும், பசிக்குது அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து செஞ்சுக்கணும், இது ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரி கிடையாது, நீங்கள் ஒன்றும் இந்த வீட்டுடைய ஓனர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியை நல்லா அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த அஞ்சலி வந்து பேசுகிறாங்க. இந்த பைரவிக்கு பயங்கரமான கோபம். இன்னொரு பக்கம் இந்த பைரவி ஆல்ரெடி இந்த அஞ்சலிக்கு வந்து முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அஞ்சலி அந்த கம்பெனியில் நடந்துக்கிட்ட விதம், அந்த கம்பெனியில் நடந்தெல்லாம் பார்த்து இந்த பைரவிக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா இந்த பைரவிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, அந்த கம்பெனி இந்த பைரவியோடைய பேருக்கு வந்து மாற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கைமீறி போச்சு. இந்த பைரவி எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே இப்போ இந்த அஞ்சலிக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா. அதனால இந்த பைரவிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வேலையில் போனான்னு எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டு மாதிரி தன்வினை தன்னாச்சுடுன்ற மாதிரி இந்த பைரவி தானே இந்த அஞ்சலியை வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து வர வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் கையை எடுத்து தானே வந்து கண்ணை குத்திக்கிட்ட மாதிரி இந்த பைரவி பண்ணுறது எல்லாமே அவளுக்கே வந்து ஆபத்தை வந்து முடிஞ்சதுனால இந்த பைரவி பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. இந்த அஞ்சலி இந்த அளவுக்கு வந்து மோசமாக பண்ணுறாளே, நம்மளே வந்து ஏமாற்ற பார்க்குறாளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி செம கோவத்தில் வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வரப்போகிற எபிசோட்லேயே இந்த அஞ்சலிக்கு சோத்தில் விச வச்சு கொலை பண்ணாலையும் தப்பே வந்து கிடையாதுன்ற மாதிரி தான் இந்த பைரவி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாலுமே சந்தோஷம் தான். இந்த பக்கம் இப்படி ஒரு சண்டை போட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த எஸ்எஸ்கே வந்து சின்ன அந்த தக்ஷாயினி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம கார்த்திக்குடைய பேரில் இருக்கிற சொத்தை எப்படியாச்சும் நம்ம ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் இப்போ கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சொத்து எல்லாமே தம்பி பேரில் தான் இருக்குது, அதை நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து ஏமாற்றி பிடிங்கிட்டாங்கன்றதுனால அவங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கிறத விட அதை விட்டுட்டு நம்ம தனியாக வந்து உழைச்சி சமாளித்து அதை விட வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இது நம்ம கௌதம் இலக்கியாவை பார்த்தா எப்படி ஏமாளி முட்டாள் மாதிரியே இருக்குது. நம்ம கௌதம் சார் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி உழைச்சி சம்பாரிச்ச பணம் அது எல்லாத்தையுமே பணக்க விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் நம்ம கௌதம் சார் வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னேறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருக்கு நம்ம இலக்கியாவுக்கும் நல்லதே நடக்கும். ஆனால் இப்போ அதுக்கான பணம் ரொம்பவுமே எனக்கு கம்மியாக இருக்குது. நம்ம ஜானியமாக அடகு வச்சேன், அது 2 லட்ச ரூபா பணம் மட்டும் தானே இருக்குது. அதுலேயும் பதினக்க வீட்டு வாடகை அட்வான்ஸ் ஒன்று போச்சு இல்லையா. இப்போ அதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறான்றது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்டாக், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்க போகுது. கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் ஒரு ஆள் வந்து உதவி பண்ண போகிறாங்க. அது யார் அப்படின்னா, இந்த புதுசாக ஒரு கேரக்டர் பூஜான்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து நம்ம கௌதம் மேலே ஆசைப்பட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம கௌதமுக்கு உதவி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு போக போக தான் தெரிய போகுது நம்ம கௌதமுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம கௌதமுக்கு இலக்கியான்ற வைப்பு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போவுமே அந்த பொண்ணு நம்ம கௌதம் மேலே அதிகமாக வந்து லவ் பண்ணி எனக்கு நீங்கள் வேணும் 2வது அறமாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யம் காத்திருக்கு. தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.